மல்லி அடுத்த வாரத்திற்கான ஸ்பெஷல் ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரோமோவ வச்சு பார்க்குறப்ப, அப்கமிங்கில அதிரடியான பல சம்பவங்கள் காத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒண்ணு மயில் தினேஷ் அவங்களோட பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வாரங்கள்ல வர இருக்கு. ஏன்னா இந்த தினேஷ் மயில விடுறதா இல்ல, பல பிரச்சனைகள் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு படி மேல போய் இப்போ மயில பார்க்கறதுக்காக நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி, மயில் தினேஷை இப்போ ரூம்குள்ள மறைக்க தான் செய்றாங்க. அது உண்மையாவே தவறு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மயில் ஒரு சில சமயங்கள்ல தவறான முடிவு எடுக்குறாங்க. தினேஷ் கெட்டவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவங்கள கடத்தி படாத பாடலாம் படுத்தியிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்க கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே, ஒரு சில இடங்கள்ல இடம் குடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இப்போ ஒரே ரூம்ல இருந்து மயில், தினேஷ் 2 பேருமே வெளில வரத இப்ப நாகு பார்த்துடுறாங்க அப்படிங்கிறதால, நாகு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. கூடவே இப்ப நம்ம மல்லியுமே அதிரடியான என்ட்ரி குடுக்குறாங்க. தினேஷ பார்க்கவுமே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதுவும் ஒரே ரூம்ல மயிலோட சேர்ந்து வர்றப்ப அத பார்த்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? தினேஷோட கன்னத்துல பளார் பளார்ன்னு அடிச்சிடுறாங்க. இந்த தினேஷ் மல்லி அடிக்கவுமே திருந்துற கேஸ் எல்லாம் இல்ல. திரும்ப மல்லிய புடிச்சு அடிக்கிறாங்க. அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க அப்படிங்கிறதால, மல்லிக்கு தலையிலயும் அடிபட்டுருது. அவங்களோட வயித்துலயுமே அடிபட்டுருது அப்படிங்கிறதால, இப்ப நாகு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம மல்லியோட வயித்துல குழந்தை வளருது அப்படிங்கிற சமயத்துல இப்ப கீழ வேற விழுந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லிக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிறத தான் அப்கமிங் ஸ்டோரி லைன்ல காமிக்க இருக்கிறாங்க. மல்லி அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ வீல் சேர்ல வரப்பவே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை தவறா எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எழ தோண தான் செய்யுது. ஏன்னா இப்போ வரைக்குமே மல்லி பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மல்லி சிக்கி தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ வயித்துல வேற அடிபட்டிருக்கு அப்படிங்கிறப்ப, மல்லியால இந்த கர்ப்பத்த தாங்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படிங்கிற நெறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. இது என்னோட யூகம் மட்டும்தான். ஒருவேளை நல்ல விதமா பாசிட்டிவா நடக்கிறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாசிட்டிவா நடந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா மல்லி பிரெக்னென்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே வெண்பா கிடைச்சதால இன்னொரு குழந்தை இருந்தா, வெண்பா அந்த குழந்தை 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.